அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் மலேசியாவிலே சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக சென்ற பொழுது அங்கே ஏற்பட்ட எதிர்பாராத நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இங்கே குழுமி இருக்கிறீர்கள். அதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயத்தை முதலிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஏகத்துவ கொள்கையை உள்ளத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே ஏற்படுகிற துன்பங்கள், இந்த உலகத்திலே நமக்கு இழைக்கப்படுகின்ற அக்கிரமங்கள், இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுகின்ற இழிவுகள், இவற்றை கண்டு நம்முடைய கொள்கை உறுதியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இதெல்லாம் ஒரு இழிவு என்றோ கேவலம் என்றோ கடுகளவு கூட நாம் நினைக்க கூடாது. இதுதான் நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு முன்னர் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நல்வழிகாட்ட அனுப்பப்பட்ட இறை தூதர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவருமே இப்போது நாம் என்ன சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த நாட்டிலே எதை சந்திக்கிறோமோ, இலங்கையிலே எதை சந்தித்தோமோ, துபாயிலே எதை சந்தித்தோமோ, இப்போது மலேசியாவிலே எதை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோமோ, இதையெல்லாம் விட பல 100 மடங்கு துன்பங்களை, அவமானங்களை, கேவலங்களை சந்தித்துத்தான் இருக்கிறார்கள். இந்த உலக மக்களுடைய பார்வையிலே நபிமார்கள் அடிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது அது ஒரு கேவலத்தை போல தோற்றமளிக்கும். நபிமார்கள் சொந்த ஊரிலிருந்து விரட்டப்படுவதை பார்க்கும் பொழுது அவர் ஏதோ அவமானப்பட்டு விட்டது போல காட்சி அளிக்கும். நபிமார்கள் அடித்து நைய புடைக்கப்பட்டு விரட்டப்படும் பொழுது அவர்கள் தோற்று விட்டது போல தோற்றம் தரும். ஆனால் நாம் மறுமையை நம்பக்கூடியவர்கள். அல்லாஹ் இந்த சத்தியத்தை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு செல்வான் என்றால், நாம சொல்வது சத்தியம்தான் என்பதை எப்படி அல்லாஹ் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றான் என்று சொன்னால், முதல்ல ஒரு கவனத்தை ஈர்ப்பான். அது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். எத்தனை பேர் பயான் பண்ணுகிறார்கள், போய் கேட்க ஆள் போய் கேட்கிறாங்களா? யாருமே கேட்க போறது கிடையாது. ஏன்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற ஒரு கவன ஈர்ப்பு வேலை யாருக்குமே நடக்காது. யாருக்கு இது நடக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால், யார் சரியான மார்க்கத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், ஏன் இப்படி இவனை அடிக்கிறாங்க, ஏன் இவர்களை உதைக்கிறாங்க, ஏன் இவர்களை நாடு கடத்துறாங்க, ஏன் இவர்களை கைது பண்றாங்க என்று மக்களுடைய பார்வை திரும்புற மாதிரி சில வேளைகள் அல்லாஹ் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை எப்ப மக்கள்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்கன்னு வைங்க, யாருமே எதிர்க்கல, யாருமே அடிக்கல, யாருமே ஏசல, யாருமே நாடு கடத்தல, யாருமே எந்த விதமான தொந்தரவும் பண்ணல. கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? அவன் போயிட்டே இருப்பான். யாருமே இது மாதிரி பண்ணல என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டார்கள். காது கொடுத்து கேட்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? அதை ஈர்க்கணும், மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும். அதை நாம செய்ய வேண்டியதில்லை. நம்முடைய எதிரிகளுடைய கையினால், வாயினால், பேனாவினால், பேப்பரினால் அல்லாஹ் செய்து விடுவான். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன நடக்கும் என்றால், ஏன் எவ்வளவு பேர் வர்றாங்க? நான் கேட்கிறேன், இப்ப நடந்த மலேசியாவுல நான் ஒரே ஒரு ஆள் தானா அந்த நாட்டுக்கு போயிருக்கிறேன்? அதே மார்க்கத்தை சொல்வதற்கே நான் ஒரு ஆள் தான் போயிருக்கிறேனா? எவ்வளவு ஆலிம்கள் போயிருக்கிறார்கள், எவ்வளவு கூத்தாடிகள் போயிருக்கிறார்கள்,
எவ்வளவு தீவிரவாத நடவடிக்கைகள் உலகத்தில் ஈடுபட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போயிருக்கிறார்கள், எத்தனை நாட்டுக்காரர்கள் போயிருக்கிறார்கள். யாருக்காவது இது மாதிரி ஏதாவது பண்ணனானா? மலேசியாவுல பெரிய பெரிய தலப்பாக்கள் போனுச்சு, நீ மார்க்கம் சொல்றதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு கேட்டானா? இல்ல. பெரிய பெரிய ஜிப்பாக்கள் போனார்கள், அவர்கள்ட்ட நீ மார்க்கம் சொல்வதற்கு அனுமதி வாங்கி இருக்கிறியா என்று கேட்டானா? பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கிய மாநிலத்திலையும் நாட்டிலையும் புகழ் பெற்றவர்கள் போயிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட வந்து நீ எப்படி அரங்கத்தில் கூட்டம் போட்ட, நீ எப்படி விருந்து சாப்பிட்டு வந்த என்று கேட்டானா? நம்மளை கேட்கிறான், நம்மளை மட்டும் கேட்கிறான். பெரிய யாரையும் நீங்க மலேசியா வரலாற்றுல நீங்க எடுங்க, இந்த தமிழ்நாட்டில் இருந்து போய் யாரு எனக்கு செஞ்ச மாதிரி செஞ்சு திருப்பி அனுப்பப்பட்டான். இத்தனைக்கும் நான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, பயங்கரமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கையும் மையுமா பாய்ந்தா என்னை பிடிச்சா, சோறு திங்க போன இடத்துல பிடிச்சிட்டு வர்றான். பிடிச்சிட்டு வர்றான். ஒரு வீட்டுல விருந்துக்கு என்று அழைக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு போனா யார் வீட்லயாவது விருந்து சாப்பிடணும், சரின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போறோம், நீ வந்து மார்க்க விரோதமான காரியத்தை செய்தாய் என்று சொல்லி விருந்துக்கு போன இடத்துல கூட கொண்டாந்து பிடிக்கிறான்னு சொன்னா, அப்ப இது வந்து அல்லாஹ் தான் இதை செய்யறான்னு நமக்கு விளங்கல. இது அல்லாஹ் செய்யறாங்க, நம்முடைய நன்மைக்கு செய்கிறான். அந்த மக்களுக்கு மெசேஜ் போகாமல் இருக்கிறது, போகணும். இந்த சத்திய மார்க்கத்தை அவர்கள் திரும்பி பார்க்கணும், அவர்கள் கவனிக்கணும். மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சூனியமான நிலையில அங்குள்ள மக்கள் இருக்கிறார்கள். நான் கண்ணால பார்த்தோம். மலேசியாவில் பார்த்தா ஒரு நண்பருடைய ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கிறோம். காலையில டீ சாப்பிட்டு வந்துட்டோம், மத்தியானம் சாப்பிட போறோம். காலையில சாப்பிடும் பொழுது இந்த டேபிள்ல 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, மத்தியானம் சாப்பிட போகும்போது அவங்கள உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் நினைச்சுக்கிட்ட 2வது வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுபடியும் சாயந்தரம் போட அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பதான் கேட்கிறேன், என்ன கரெக்டா அந்த டேபிளுக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கிறாங்களே, வந்துகிட்டு இருக்கிறாங்களா? காலையில வந்தவங்க 2 டீயை வாங்குவாங்க, அந்த டீயை குடிச்சுக்கிட்டு பேசுவாங்க 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 பேசுவாங்க, ஒரு நாள் பூரா பேசுவாங்க, போட்டு சொல்ல இயலாது. இதான் மலேசியா. அப்ப மலேசியாக்காரனுடைய நிலை எப்படி விளங்குதா? இப்படி உலகத்தை பத்தி எந்த ஒரு பொறுப்பு இல்லாம, மார்க்கத்தை பத்தி அக்கறை இல்லாம, வெட்டி பேச்சுகள்ல வீணான விஷயங்கள்ல காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எது? அந்த மலாய் மக்கள், மலாய் முஸ்லிம்கள். பேர் தான் முஸ்லிம். உலகத்தில் இஸ்லாத்தை அறவே பேணாத ஒரு சமுதாயம் இருக்குன்னு சொன்னா மலாயில உள்ள மக்களை நாம் சொல்லலாம். இஸ்லாத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பள்ளிவாசல பெருசு பெருசா கட்டி வச்சிருப்பான், அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த விதமான பெயர் வச்சிருப்பான் அரபியில, அவ்வளவுதான். அதை தாண்டி எந்த விதமான இஸ்லாமிய பற்றோ உணர்வோ இல்லாத ஒரு நாட்டில மெசேஜ் போய் சேரணும். எப்படி சேரும்? இதுக்கு முந்தைய எல்லாம் மலேசியாவுக்கு போயிருக்கிறார்கள், பல இயக்க தலைவர்கள் போயிருக்கிறார்கள். எதுக்கு போவாங்க? நான் மலேசியாவுக்கு போறேன்னு சொன்ன உடனே ஒரு நண்பர் என்று சொன்னார், நீங்க மலேசியாவுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் தோற்றத்தில் யாராவது கண்டீங்கன்னா அவங்களா சலான் சொல்லாத வரைக்கும் நீங்க சலான் சொல்லாதீங்க. நான் இங்க இருந்து போகும்போது ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, மலேசியாவுக்கு போறீங்களாம்ல? ஆமா. அங்க போன என்ன செய்யுங்க, யாரையும் பார்த்தா சலான் சொல்லிடாதீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடக்கூடாது. என்ன செய்யணும்? அவனா உங்களுக்கு சலான் சொன்னா நீங்க அலைக்கும் சலான் சொல்லுங்கிறாரு. ஏங்க நான் கேட்கிறேன், ஏன் சலான் சொல்லக்கூடாது? உங்களை மாதிரி தொப்பி தாடி வச்சுக்கிட்டு போறவனுலாம் எதுக்கு போவாங்கன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்னா பிச்சை போடுங்கன்னு அர்த்தம். பெரிய தலப்ப காட்டிருப்பானுவோ, பெரிய ஜிப்பா போட்டிருப்பாங்க. ஒரு கடையில போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னா இப்பதான் முதலாளி வெளியே போனாருமா, அலைக்கும் சலாம் சொல்ல மாட்டான். மலேசியாவுல தாடி தலப்பா ஜிப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு எவனாச்சும் ஒரு கடையில போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 50 காசு. அங்க உள்ள 50 காசு, இங்க உள்ள 6 ரூபாய் இல்லையா? அதனால என்ன செய்வான்? 50 காசு 1 ரூபாயெல்லாம் பிச்சை வாங்குவான். பெரிய பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு பெரிய பெரிய அசத்தா இருப்பான். 7 வருஷம் படிச்சு 10 வருஷம் படிச்சு கொடுத்து 20 வருஷம் பள்ளிவாசல்ல இமாமா இருந்து இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் போய் சொன்னதுனால மலாய்க்காரன், மலாயில உள்ள தமிழ் முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நம்ம சலான் சொன்னோம்னா திருப்பி பதில் சொல்ல மாட்டாங்க, அவனை பாவியாக்க வேண்டி வரும். சலான் சொன்னோம்னா முதலாளி இல்லைன்றுவாங்க, சலான் சொன்னா நீங்க யாருன்னு தெரியலன்றுவாங்க. அதனால நீங்க சலான் சொல்லாது என்று எனக்கு சொல்லி அனுப்பினார். எதுக்கு இதை சொல்றேன்?
இவங்களெல்லாம் எதுக்கு போனாங்கன்னு விளங்குதா? ஒவ்வொருவரும் மலேசியாவுக்கு போனார்கள், வசூல் பண்ணுவதற்கு போனார்கள். இந்த பித்னா பரப்புனாங்களே அவங்க போய் 2-3 தடவை 40 லட்சம் அடிச்சு வந்தாங்க. எல்லாம் பிச்சை தான், கடை கடை ஏறி இறங்கி அந்த மாதிரி பிச்சை எடுப்பதற்காக வேண்டி வசூல் பண்ணுவதற்கு தான் இந்த மலேசியா சிங்கப்பூர் பயணத்தை இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிச்சை எடுக்காம மார்க்கத்தை சொல்வதற்கு போன ஒரே ஜமாத்தாக நம்ம ஜமாத் இருக்குது. விலங்குல ஏன் கவனம் ஈர்ப்பு வருது? அப்ப நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்ற நேரத்தில் இதெல்லாம் வந்தா இது இழிவு கிடையாது, இது சுன்னத். ஜெயில போட்டாங்க, கை விலங்கு போட்டான், சரி கை விலங்க போட்டு இருக்கட்டும்டா. ஜெயில கொண்டு வச்சுட்டான், சரி வச்சே இருக்கட்டும்டா. நிர்மாணமா நிக்க வச்சுட்டான், அப்படியே வச்சிருக்கட்டும்டா. அதனால என்ன? அதனால என்னங்கிற யார் பொண்டாட்டியாவது கையை பிடிச்சிருந்துட்டு ஜெயிலுக்கு போனா, எவனையாவது மோசடி பண்ணி ஜெயிலுக்கு போனா, அல்ல சமுதாயத்தை கொண்டு வித்துப்புட்டு பதவி வாங்கிட்டு அதுக்கான ஜெயிலுக்கு போனா, எதுக்கு போன? ஜெயிலுக்கு போனா ஒன்னும் கெட்டவனாவ, ஜெயில வச்சவன் நல்லவனா? அதை எதுக்கு ஜெயிலுக்கு போறான்? நாங்கள் ஜெயிலுக்கு போனாலும் பல மாதங்கள் பல வருடங்கள் அவர்கள் எங்களை சிறையில் அடைத்தாலும் அது கேவலமா? என்னத்துக்கு அடைக்கப்படுறான்? யூசுப் நபியுடைய வரலாறு அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறுங்கறான். அந்த இறை தூதரை சிறையில் அடைத்தார்களா இல்லையா? ஒரு நாள் அடைத்தார்கள், 2 நாள் அடைத்தார்கள். அவர் மேல தப்பு இல்லைன்னு விசாரிச்சு, இந்த பொம்பளை தான் தப்பு பண்ணி இருக்கிறா, அவர் தப்பு பண்ணல அந்த விசாரணை குழு தீர்ப்பளித்த பிறகு தங்களுடைய கௌரவத்தை காத்துக் கொள்வதற்காக வேண்டி யூசுப் நபியை ஜெயிலில் வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூசுப் நபி சிறையில் கழித்தார, அவ்வளவு நீண்ட நெடுங்காலம் நான் கழித்திருந்தால் நான் வெளியே வர்றதுக்கு துடிச்சிருப்பேன், அவ்வளவு பொறுமையை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லும் அளவுக்கு யூசுப் நபி அவர்கள் ஜெயிலில் இருந்தார்கள். நல்ல வேளைக்கு அப்ப SMS எல்லாம் இல்ல, இவங்களும் இல்ல. இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? யூசுப் நபி ஜெயில் கைது, யூசுப் நபி ஜெயிலில் 1 மாசம், யூசுப் நபி ஜெயிலில் 2 மாசம், யூசுப் நபி ஜெயிலில் 1 வருஷம் போட்டிருப்பாங்க. என்னங்கிற ஜெயிலுன்னா என்ன? உன்னைய மாதிரி ஜெயிலுக்கு பயப்படுறாங்களா? நாங்க ஜெயிலுன்னா என்ன பெரிய விஷயமா? இதெல்லாம் நாங்க தயாரா தான் எல்லாத்துக்கும் போறோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய குதிரத்தினால் நம்ம வெளியே வந்துட்டோமே தவிர, ஜெயில வச்சு இருந்தா கூட நாங்க சொன்ன பொய்யாயிருமா? அல்லாஹ் எங்களை ஜெயில வச்சுட்டா, கேடு கட்டவன் எங்களை ஜெயில வச்சா நாங்க சொன்னது உண்மை உறுதியாகும். எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா தூக்குப்பட்டவன் நல்லவன் ஆயிருவானா? நாங்க சொன்ன மெசேஜ் தப்புண்டு ஆயிருமா? என்ன உரைகள்? எப்படி ஒரு முஸ்லீம் சத்தியத்தை உரசி பார்க்கணும்? நாங்கள் சொல்கிற செய்தி குர்ஆனில் இருக்கிறதா? நாங்கள் சொல்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இருக்கிறதா? இருக்கிறத சொன்னால் நாங்கள் கண்ணியவான்கள், இல்லாதை சொன்னால் நாங்கள் கேவலமானவர்கள். அதைத்தான் நீ உரசி பார்க்கணுமே தவிர, நாங்க போய் சத்தியத்தை சொல்வதற்காக வேண்டி எங்களை பிடிச்சி அடிச்சான்னு சொன்னா அடிச்சவன் உசந்தவன் ஆயிருவானா? அடி வாங்கின நாங்க தாழ்ந்தவர் ஆயிருவோமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபரீகன் கذبتم வஃபரீகன் தக்துலூன். நபிமார்கள் ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் நிராகரித்தீர்கள், ஒரு பெரும் கூட்டத்தை கொன்று குவித்தீர்கள். இது எதை காட்டுது? இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு குண்டத்தில் போட்டான்ல, அதனால என்னவாச்சு? இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார், முகத்திரை கிழிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தமா? இப்ராஹிம் நபிக்கு இழிவு ஏற்படுத்தி விட்டு அர்த்தமா? இப்ராஹிம் நபி நெருப்புல போட்டா என்ன கவனிக்கணும்? எதுக்கு போட்டான்? அவர் என்ன சொன்னதுக்காக போட்டான்? அவர் என்ன தப்பு செஞ்சாருக்கிறதுக்கு போட்டான்? இதை இல்லங்க பார்க்கணும். இது மாதிரி நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா இப்படியே பேசிக்கிட்டு திரிகிறாங்க. இது இஸ்லாமுடைய பேச்சு அல்ல. ஒரு முஸ்லிமுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வரக்கூடாது. ஒரு மனிதன் கேவலப்படுத்தப்பட்டால், அடிக்கப்பட்டால், உதைக்கப்பட்டால், சித்திரவதை செய்யப்பட்டால், பலவித இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டால் நீங்கள் எதை பார்க்கணும்? எதுக்காக இந்த அடி விழுதுன்னு பார்க்கணும், எதுக்காக இந்த கேவலம் என்று பார்க்கணும். நான் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடும் பொழுது என்னை கையும் களவுமாக பிடித்து உதைத்தால் அது எனக்கு கேவலம்.
நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது என்னை பிடித்து உதைப்பார்களே, ஆனால் அது எனக்கு கௌரவம். உதைக்கிறது கௌரவத்தையோ கேவலத்தையோ தீர்மானிக்காது. எதுக்கு உதவாங்கிறான் அது தீர்மானிக்கும். ஜெயிலுக்கு போறது கேவலத்தையோ கௌரவத்தையோ தீர்மானிக்காது. எதுக்கு ஜெயிலுக்கு போறான் அது தீர்மானிக்கும். நாடு கடத்தப்படுவது கௌரவத்தையோ கேவலத்தையோ தீர்மானிக்காது. எதுக்கு நாடு கடத்தப்பட்டான்? நாங்க எங்க நாட்டில இருந்து நாடு கடத்தப்பட்டோம்? என்ன மலேசியா எங்க பிறந்த நாடா? ஐசி புளு கார்டை நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாட்டு குடிமகளா நாங்கள்? சுற்றுலாவுக்கு போன எங்க நாட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். நாடு கடத்தப்படவும் இல்லை. அப்படி பார்த்தா எங்க நாட்டுக்கு நாங்க வந்து விட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த நாட்டிலிருந்து கடத்தப்பட்டாங்களே. நாடு கடத்தப்பட்டது கேவலம் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல தானே பிறந்தாங்க. அதான சொந்த ஊரு. அங்கே இருந்து நாடு கடத்தப்பட்டார்களா இல்லையா? இவங்க எல்லாம் இப்ப இருந்த என்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி பரப்புறவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருப்பார்களே, ஆனால் கண்டிப்பா அபூஜஹலுக்கு லெப்டாவோ ரைட்டாவோ இருந்திருப்பார்கள். அபூஜஹலோட சேர்ந்து கொண்டு அவனுக்கு வலது கைகளாக இடது கைகளாக இருந்துகிட்டு பத்தியெல்லாம் ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. எதுக்கு விரட்டினா இது ஒரு இதுல சந்தோஷம் அடைகிறானுங்க. இதுல சந்தோஷம். கடத்தியாச்சு, பிடிச்சு உள்ள வச்சாச்சு, காப்பு போட்டாச்சு, நிப்பாட்டி தெருத்துல எடுத்துட்டு போயாச்சு. அப்படி பண்ணிருக்கட்டுமே. இதுல என்ன சந்தோஷம்? இதுல எங்களுக்கு என்ன கவலை? நீ சந்தோஷப்படுறதுல ஒண்ணும் கிடையாது, நாங்க கவலைப்படுறதுல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நேரத்தை நாங்க என்ன புதுசா முதல்ல வாழ்க்கையில இப்பதான் நம்ம சந்திக்கிற மாதிரி எது நினைக்கிறாங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை சந்திக்கிறோமா? 25 27 வருஷமா இதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க சந்திக்காத அடக்குமுறைகளா? இன்னைக்காவது இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க. 1980களில் நாங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது எவ்வளவு பேர் இருந்திருப்பீங்க? ஒரு 10 பேர் இருந்திருப்பீங்க. ஊர்ல மீட்டிங் போடுவோம், 10 பேர் இருப்பாங்க. சும்மா வளர்ந்துடல, சும்மா தாறுமாறா இந்த மக்கள்கிட்ட மெசேஜ் போகல. வரலாறு இருக்கிறது. 1980களில் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் ஒரு கூட்டம் போடுவோம். ரோட்ல போட விட மாட்டான், வீட்டுல போட விட மாட்டான். நம்ம சகோதரர் ஒருத்தன் வீட்டுல போய் சந்திச்சு ஒரு 5 பேர் தான் கேட்கறதுக்கு வருவாங்க. அதை விட மாட்டான். ஊரை விட்டு வெளியே அனுப்புவான். வரும்போதே கல்லை விட்டு அடிப்பான். பஸ்ல ஏறும்போது பஸ்ல கேலி பண்ணுவான். திரும்பி வருவோம். வீட்டுல போய் 4 பேரை சந்தித்து பேசக்கூட முடியாத அளவுக்கெல்லாம் நாங்கள் இழிவை சந்தித்தோம். அதை விட பெரிய இழிவா இது? அதை விட ஒரு பெரிய கேவலமா? கார்கள் உள்ளே போவோம், வாடகை 10-20 பேர் சேர்ந்து நாங்க வேன்ல போவோம் பிரச்சாரத்துக்கு. ஏன் 10-20 போறோம்? ஊர்ல 5 பேர் தான் இருப்பான். 20 பேர் கூட்டிட்டு போனாதான் ஒரு 25 பேர் முன்னாடி இருப்பாங்க. அதுக்காக வேண்டி ஒரு 4-5 ஊர்ல சேர்த்து ஒரு 20 பேரை திரட்டுவதற்கு கஷ்டப்படுவோம். ஒரு ஊருக்கு போவோம், காரை உடைச்சி டயரை பஞ்சர் ஆக்கி நடந்தே ஊரை விட்டு கடந்து வந்து பல மைல் கடந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கடந்து பஸ் ஏறி வந்திருக்கணும். இல்ல பார்க்காத சம்பவம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இதுக்கெல்லாம் பிறகுதான் மக்கள்கிட்ட சத்தியம் போன சும்மா போயிடல. ஏன்? மேலப்பாளையத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். மேலப்பாளையத்தில் ஒரு முஹர்ரம் மாசம் கர்பலாங்கிற தலைப்பு கொடுக்கிறாங்க. கர்பலாவுல இதே மாதிரி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேடையெல்லாம் கிடையாது, திண்ணை வைத்த வீடு. இங்கிட்டு திண்ணை இருக்கும், இங்கிட்டு திண்ணை இருக்கும். இந்த திண்ணையில பேசிக் கொண்டிருக்கிறோம். ரோட்ல ஒரு 25 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவன் போய் எதிர்த்தாப்புல உள்ள திண்ணையில உட்கார்ந்துறான். ரோடு ஃப்ரீயா இருக்கிறது. அந்த திண்ணையில நான் பேசுறேன், இந்த திண்ணையில 25 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு 2 வீலர்ல 3 பேர் வந்தாங்க. பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படி நின்றாங்க முன்னாடி மலையிலேயே தலையத்துல ஆட்டினாங்க. ரசிச்சு கேட்கிறாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், நான் பேசும் பொழுது நாம் ஆகா இவ்வளவு உன்னிப்பா மலையில வந்து நின்று சகோதரர் கேட்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அங்க ஏத்தாப்புல உள்ள ஆளை கூட மறந்துட்டேன். திடீர்னு கை எடுக்கிறாங்க. பெரிய பெரிய வீச்சர் வாள் எடுத்துக்கிட்டு தடத்தண்ண திண்ணையில ஏறினா மடமடன்னு வெட்டினான். நல்ல வேலைக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ண மைக்கான ஒண்ணு பண்ணிருக்க ஸ்டாண்டு தூக்கி தடுத்த காரணத்தினால கருத்து தப்பிச்சுக்கு தோல் பட்டியோட போச்சு. போட்டு தள்ளாங்களா இல்லையா? அப்ப தோள்பட்டை இறங்கி போய் கை துண்டாகி போய் ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டோம். நீ இந்த மாதிரி அடக்குமுறைக்காக நாங்கள் மார்க்கத்தை விட்டுட்டு போறதா இருந்தா
அன்னைக்கே கை கழுவிட்டு சீனை விட்டாயிருப்போம், அன்னைக்கே தொழில் துறைன்னு போயிருப்போம், அன்னைக்கு வியாபாரத்தை பார்த்துட்டு போயிருப்போம். போனோமா? அப்ப இந்த ஏகத்துவத்தில் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் இதுக்கு மேற்கொண்டு இழிவு வந்தாலும் நாங்களாகத்தான் இருப்போம். ஒரு கடுகளவு கடுகளுடைய 1000ல் ஒரு மடங்கு கூட எங்களுடைய உறுதி, எங்களுடைய நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படாது என்று 25 வருஷம் பார்த்து அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். இவன் வந்து மலேசியால திருப்பி அனுப்பி கண்ணியமா கொண்டாந்து விமானத்தில் ஏற்றி அனுப்புனது பெரிய கேவலம்ங்கிறான். அடே உண்மை ஏற்பட்டு இருக்கணும். என்னைய கேட்டால் அவர்கள் தெரு தெருவாக என்னை இழுத்து சென்றிருக்க வேண்டும். இன்னும் வளர்ந்திருக்கும். நீ எதை விரும்புகிறாயோ கை விலங்கு போட்டு ஆடு மாடுகளை இழுத்து செல்வது போல என்னை இழுத்து சென்று இருந்தால் இன்னும் மலேசியா முழுவதும் தௌஹீத் கொள்கை பரவி இருக்கும். அதனால எல்லாம் இந்த தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படாது. எங்களை எல்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு மக்கள் வந்தார்களே தவிர அடி வாங்குறவனோட சேரக்கூடாதுன்னு ஓடல. ஒவ்வொரு அடி வாங்க 1000 பேர் இங்க வந்து சேர்ந்தார்கள். ஒவ்வொரு வெட்டுக்கும் 1000 பேர் வந்து சேர்ந்தார்கள். ஒவ்வொரு அடக்குமுறைகளுக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அணிவகுத்தார்கள். லெப்பக்குடிக்காடு, அது உங்களுக்கு தெரியும். லெப்பக்குடிக்காடு என்ற ஊர்ல நாங்க இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம். முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பெரிய ஊர். அந்த ஊர்ல ஒரு வீட்டுல வச்சு ப்ரோக்ராம், ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க வச்சு மார்க் மொத்தமே அவ்வளவுதான். அன்னைக்கு அவ்வளவுதான், 10 பேர் 5 பேர் தான். அதான் பயான்னு சொல்லி அதான் நாங்க நடத்துவோம். வீடு விடா போவோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? பள்ளிவாசல் நிர்வாகிகள், முத்தவல்லிகள், அங்க உள்ள இமாம்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உடனே எல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க, எங்களை கூப்பிடுறாங்க. எது கூப்பிடுறாங்க தெரியுமா? நீங்க பயான் பண்ணுங்கிறீங்கல்ல, சில கேள்விகள் கேட்கணும். எங்க இமாம் வந்து சில கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா எங்க பள்ளிவாசல்ல நீங்க பேசலாங்கிறாங்க. நான் என்ன செய்யறேன், சரின்னு எதிர்க்கிறேன். இருக்கிற ஆள்லாம் மறுக்கிறாங்க, போயிடாதே, திட்டம் போட்டு கூப்பிடுறாங்க, வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கும். போவோம், என்ன வந்தாலும் பரவாயில்ல. போனா பள்ளிவாசல் 2000 பேர் இருக்காங்க. பள்ளிவாசல் முழுசும் உள்ள நுழைஞ்சோன்னு கேட்ட சாத்தினாங்க. மட்டமட்டு கேட்ட சாத்தினா போய் உட்கார்ந்து அசரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே இதை கேள்வி கேட்பான், பதில் சொல்ல போற மக்கள் கூடி ஆர்வமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்கற ஒண்ணும் இல்ல, அட்லாண்ட் ஆர்வம். போனா பள்ளிவாசல் 2000 பேர் இருக்காங்க. பள்ளிவாசல் முழுசும் உள்ள நுழைஞ்சோன்னு கேட்ட சாத்தினாங்க. மட்டமட்டு கேட்ட சாத்தினா போய் உட்கார்ந்து அசரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே இதை கேள்வி கேட்பான், பதில் சொல்ல போற மக்கள் கூடி ஆர்வமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்கற ஒண்ணும் இல்ல, அட்லாண்ட் ஆர்வம். உணவுதான் போய் உட்கார்ந்த உடனே அட்லாங்கிறான். யாரு? அங்க உள்ள முத்தவள்ளியா இருக்க தலைவன். அட்லாண்ட உடனே 2000 பேர் சேர்ந்துகிட்டு மிதி மிதிச்சு, இதெல்லாம் உங்க பார்வையில் கேவலம். எங்க பார்வையில் கேவலம் இல்லை. என்னத்துக்கு அடிச்சான்? அடிச்சவனா கேவலப்படணும். அடை ஒண்ணும் செய்யாது என்ன ஏண்டா அடிச்சீங்க, உங்களுக்கு கேவலம். ஒரு பாவமும் செய்யாத நம்ம மார்க்கத்தை குரான சொல்ல வந்த என்னை அடிச்சா அடிச்சவனுக்கு கேவலமா, அடி வாங்கினவனுக்கு கேவலமா? அதை நீ பெருமையை நான் சொல்றேன். அடே அடி வாங்கின கேவலம் நினைக்கிறியா? நான் பெருமை நினைச்சு சொல்றேன். மேல இத்தனை பேருக்கு தெரியுது. லெப்ப குடிக்காரன் அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் உங்கள் அனைவருக்கும் தெரிகிறது. சுன்னத் நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நம்ம எப்ப அனுபவிக்கிறோமோ அப்பதான் கரெக்டா இருக்கிறோம் அர்த்தம். ஒழுங்கா சொல்றோம் அர்த்தம். ஒழுங்கா சொல்லாட்டி அடியே விழுவாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அடி விழுவுமா? வளைஞ்ச அடி விழுவுமா? நெளிஞ்ச அடி விழுவுமா? மார்க்கத்தை மறைச்ச அடி விழுவுமா? மாத்தி சொன்ன அடி விழுவுமா? எல்லாரும் சொல்ற மாதிரி டவுரி வாங்குற கல்யாணத்துல போய் பாத்தியாண்டு அடி விழுவுமா? தர்கா வழிபடுற இடத்துல போய் எனக்கு தான் பங்கு தான் போய் நானும் போய் அல்பாத்தியா சொன்னா விழுவுமா? தவறு என்று சொல்லும் பொழுதுதான் இது மாதிரியான துன்பங்கள்லாம் வரும். அப்ப இது எங்களை புதுசா எங்களுக்கு முத்துப்பேட்டையில பேசிக்கிட்டு இருக்கிறோம். முத்துப்பேட்டையில என்னப்பா 60 அடி அவுளியா? முத்துப்பேட்டை எதுக்கு ஃபேமஸ்? 60 அடி அவுளியா. 60 அடியில கபரு செத்து போனால புதைச்சு வச்சிருக்கிறான். 60 அடி பாவாங்கிறான். என்னங்கட 60 அடி பாவான்னு சொல்லி இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, இதெல்லாம் கிடையாதுங்கிறத நாங்க பேசுறோம். சும்மா சின்ன மேடை, ஒரு 20 பெண்கள் இருப்பார்கள், ஒரு 25 ஆண்கள் இருப்பார்கள். கொஞ்சம் டெவலப் ஆன நேரம், எவ்வளவு பேர் கேட்க கூடாது. அப்ப கொஞ்சம் கடந்து வந்து ஒரு 25-30 பேர் கூடுற அளவுக்கு வளர்ந்திருந்தோம். ஒரு 30-40-45 பேர் இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பெட்ரோமாக்ஸ் லைட் எடுத்து கரண்ட் போயிட்டா வெளிச்சத்துக்காக வச்சிருந்தாங்க. அப்படியே கலட்டி தூக்கி மேடையில் எறிகிறான்.
தீப்பத்திக்கிட்டு எரியுது. டியூப் லைட்டை பிடிக்கிட்டு வந்து எரிகிறான். 2 போலீஸ் என்ன செய்ய முடியும்? ஒரு பெரும் கூட்டமே வருது, அடிக்கிறான். எல்லாம் இறங்குங்கிறாங்க. தலைமை தாங்கின ஒரு ஆள் தான் விஷயமா இருந்தாரு. என்னோட பேச வந்த ஒரு ஆலிம் அவர் ஓட்ட எடுத்துட்டாரு. அன்னைக்கு ஓடினவர் அன்னைக்கு தௌஹீத் அவர் இல்ல. அன்னைக்கு ஓடினவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தௌஹீத் பக்கம் வரல. அன்னைக்கு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. நாங்க நின்றோம், அடி இங்க அடி. சுப்ஹானல்லாஹ். இந்த பெண்கள் பக்கத்தில் ஒரு விறகு கடை இருந்துச்சுங்க. இந்த 20 பொம்பளைகளும் விறகு கடையை உடைச்சி விறகு எடுத்துட்டு வந்து ஜவண்டாண்டுகிட்டு விறகு கட்டை எடுத்து சொல்லட்டினா ஆம்பளை எல்லாம் ஓடிப்பிட்டானுங்க. அதாவது கண்ணால பார்த்தோம். ஒரு 20 பொம்பளைங்க அவ்வளவு ரோடிகளை விரட்டினாங்க விறகு கட்டை எடுத்துக்கொண்டு. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் டீப் லைட் அடுத்து தொடையில காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது. நாங்க மேடை விட்டு இறங்கல, நகர மாட்டோம் தான் நின்றோம். கேவலமா இது? இன்னைக்கு முத்துப்பேட்டையில் ஒண்ணும் இல்லாம போயிட்டோம், தொடச்சு எரிஞ்சிட்டோமா? முத்துப்பேட்டையில மிகப்பெரிய வலிமை மிக்க ஜமாத்தாக நாங்க இருக்கிறோமா? இது நாகூர் மக்களை எல்லாம் வழிகெடுக்கக்கூடியதுல முதலிடம் வகிக்கக்கூடியது. பல தெய்வ வணக்கத்தை இஸ்லாத்திலே நுழைத்து இஸ்லாத்து கெட்ட பேர் ஏற்படுத்தின ஊர்கள்ல நாகூர் முதலிடம். நாகூர் ஆண்டு வருகிறான். செத்து போன ஆளை பொதிச்சு வச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டு வருகிறான். தர்காவுக்கு முன்னாடியே கூட்டம் போட்டு சொன்னோம், இந்த ஆலயங்கள் அப்புறப்படுத்த வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே தான் வணங்க வேண்டும், செத்தவர்களை வணங்காதீர்கள், சமாதிகளை வணங்காதீர்கள் என்று தர்காவுக்கு முன்னாடியே போய் சொன்னோம். உட்கார்ந்து இருக்கிற சேரையெல்லாம் எடுத்து அடிச்சான். பயங்கரமான கலவரம். அவ்வளவு ரத்தாறு ஓடுது. யாரும் நாங்க அசையல, கலங்கல. இன்னைக்கு என்ன? அந்த மாவட்டம் முழுவதும் ஏகத்துவத்தினுடைய ஜோதி சென்றடைஞ்சிருக்கா இல்லையா? இதே மாதிரி பொதக்குடியில, ராஜகிரியில, பண்டாரவாடையில, முரார் பார்த்து முக்கியமான சொல்லணும். இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் முரார் பார்த்துன்னு ஒரு ஊருங்க. அங்க போய் பிரச்சாரம் பண்றோம். பொம்பளையில சொன்னதுக்காக சொல்றேன். பேசுனா ஒரு 25 ஆம்பளை இருக்கிறாங்க, ஒரு 50 பொம்பளைங்க விரவு கட்டிட்டு வருது. சில பேர்கள் விளக்கமாறு இருக்குது. எங்களை விரட்டுறதுக்குங்க. ஒரு பக்கம் தௌஹீதுக்காக பெண்கள் வர்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஊருக்கு போனா இவன் தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்றான். நம்மளை இவனை எப்படி ஊருக்குள்ள விடுறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாற எடுத்துக்கிட்டு வந்து பொம்பளையில விரட்டுறாங்க. எல்லாம் ஓடி போச்சு. அப்ப நாங்க இப்ப 1-2 கிடையாது. இந்த 2080 ஆரம்பித்த இந்த பிரச்சாரத்தில் எவ்வளவு சந்திச்சிருக்கிறோம். அப்ப இவ்வளவு அடக்குமுறைகளை சந்திச்சு ஒன்னு காத்து போய்விட்டது. எங்களுக்கு ஒரு கொசு கடியை போல கூட எங்களுக்கு மலேசியா இருக்கவில்லை. மலேசியாவில் நாங்கள் பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் பட்டிருக்கிற துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு எறும்பு கடிதான், ஒரு கொசு கடிதான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்கிற அளவுக்குத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இலங்கையில நாங்கள் போறோம். எவ்வளவு பேர் போனா? இலங்கையில எவனையாச்சும் நாடு கடத்துவானாங்க? இலங்கையில போய் பிரச்சாரம் பண்றோம். கிட்டத்தட்ட 7 ஊர்கள்ல, காத்தாங்குடிங்கிற ஊர்ல புரோகிராம் நடக்குது. கிட்டத்தட்ட 20,000 பேர். சாதாரண ஒரு வெளிநாட்டில் போய் நாங்கள் கூட்டம் போடுறோம். காத்தாங்குடிங்கிற ஊர்ல 20,000 பேர். இன்றைக்கும் அந்த சீடிங்களை பார்த்து டிவியில போட்டோம். 20,000 மக்கள் குழுமுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் புத்தளம்ங்கிற ஊர்ல போடுறோம். அதே மாதிரியான மக்கள் திரள். இப்படி புத்தளம், காலி, இப்படி 6 ஊர்கள்ல தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டே வர்றோம். மக்கள் தாறுமாறு அலமோதுகிறார்கள். நாங்க போய் அந்த மெசேஜ் சென்றடைஞ்சிச்சு. அப்பதான் போறோம். நாங்கள் போகாமலே இந்த மெசேஜ் போய்கிட்டு இருக்கு. இங்க நடக்கிற அடி உதைகளுக்கு பிறகு இலங்கையில உள்ள தமிழ் முஸ்லிம் இதை பார்க்கிறான், ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் முஸ்லிம் இதை பார்க்கிறான், லண்டனிலே உள்ள தமிழ் முஸ்லிம் இதை பார்க்கிறான், கவனிக்கிறான். எல்லா பக்கம் பார்க்கிறாங்க. இவங்க தான் கரெக்ட், இந்த ஒரு ஜமாத் தான் சரியான ஜமாத்னு சொல்லி நாங்க போகாமலே அங்க அவ்வளவு பெரிய கூட்டம். அக்கூரன்ங்கிற ஒரு ஊர்ல பேசிக் கொண்டிருக்கிறோம். வந்து ஒரு அசரத்து மேடையில ஏறி கேள்வி கேட்கிறேன். வந்து எப்படி இவர்களை இங்கே விட்டீர்கள் பயான் பண்ணி தூண்டி விட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்வது வந்திருக்கிற சகோதரருக்கு, ஊர்லே பிளப்புகள், ஊர்லே தயவு செய்து வீண் வம்புகளை வாங்கிக் கொள்ளாமல், வீண் விஷயங்களை பேசி தர்க்கம் புரிந்து கொள்ளாமல், இவ்வளவு காலமும் எங்களுடைய பள்ளிகள் மட்டத்திலே தௌஹீத் ஜமாத்திலே சகோதரர்கள், இதர ஜமாத்திலே சகோதரர்கள் ஒத்துமையாக இருந்தார்கள். நாளைக்கு என்னவாகும் என்று எனக்கு பயமா இருக்கின்றது.
எந்திரிச்சு பல மாதிரி மக்கள் வந்திருக்கிறாங்க. பேசக்கூட விடாமல் என்ன செய்யலாம், மேடையிலேயே பயங்கரமான கலாட்டா. எல்லாம் வந்த கூட்டமெல்லாம் கலைஞ்சு ஓடிடுச்சு. கேட்க வந்த கூட்டம் என்னன்னு விளங்காம வந்த கூட்டம். நானும் பாக்குற ஒரு 5-6 பேர் தான் இருக்கிறோம். இறங்குங்க இறங்குங்க, சேஃப்டி பண்றோங்கிறாங்க. கல் அதே இடத்தில் தான் நாங்க நின்றோம். கல் வந்தாலும் செருப்பு வந்தாலும் அவர்கள் கத்தி எடுத்துக்கொண்டு வந்தாலும் அப்படி அசைய முடியாது, இறங்க முடியாது என்று நாங்கள் உறுதியாக நின்றோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை பிடிச்சி லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இவங்களை நீங்க நாடு கடத்தணும் என்று சொல்லி உங்களுடைய விசாவை கேன்சல் செய்கிறோம் என்று டீபோர்ட் பண்ணார்கள். கேவலமா? பாஸ்போர்ட்ல இருக்கு எடுத்தோம்னா காட்டுற நோட்டீஸ் வச்சோம்னா பரப்பிக்கிட்டு போ. இது என்னங்கிற, நாங்கள் உங்க நாட்டில் வந்து கஞ்சா கடத்தணும்னு எங்களை டீபோர்ட் பண்ணிடலாம், எங்களுக்கு கேவலம். உங்க நாட்டில் வந்து நாங்கள் வேற விதமான அனாச்சாரங்கள் தப்புகள் செஞ்சோன்னு கடத்தினால் கேவலம். மோசடி செஞ்சோம் என்று எங்களை கடத்தினால் கேவலம். மார்க்கத்தை இன்னும் எதுக்காக என்னை கடத்தினாங்க தெரியுமா? அந்த அக்கூர்ணை என்ற ஊர்ல வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு ஸ்டேஜில் ஏறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இதத்தான் இந்த நம்ம சுன்னத்து ஜமாஅத்து சகாக்கள் இருக்காங்களே, அரசாங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இது புத்த நாடு. யாரு? நம்ம ஆளுங்க புத்த நாட்டில் வந்து மத பிரச்சாரம் செஞ்சு புத்தர்களை இஸ்லாமா மாத்திக்கிட்டு இருக்கிறான், இவனை கடத்துங்க. எப்படி கொடுக்குறாங்க பதில? எனக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படின்னு கேட்டா, நாங்க புத்தர்களை இஸ்லாமாக்க நாங்க போகல. நாங்கள் போவதற்கு முன்னாடியே எங்களுடைய நூல்கள் எங்களுடைய சீடிகளை எல்லாம் பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு இருந்தான். அவன் இந்த அக்கூர்ண மக்களை எல்லாம் பார்த்துட்டு நான் மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை தழுவேன் என்று சொல்லி அவன் தழுவுகிறான். இதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நம்ம முஸ்லீம்ல உள்ளவன நீங்கள் எல்லாம் புத்த அரசாங்கம் நடத்துறீங்க, இவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு சொன்னா புத்தர்களை எல்லாம் முஸ்லீமா மாத்திடுவாங்க, அதனால இவங்க நாடு கடத்துங்க என்று சொல்லி முஸ்லீம் கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் என்ன செய்வான்? மதச்சார்புள்ள ஒரு நாடு இந்தியா, மதச்சார்பற்ற நாடு. இலங்கை வந்து புத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய மதம் புத்த மதம். அவர்களுக்கு கூடுதல் உரிமை, முதல் உரிமை என்று சொல்லப்படக்கூடிய நாடு. அது மாதிரி அரசியல் சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு. மதத்தில் எல்லாருக்கும் சம உரிமை இல்லை என்று தெளிவாக டிக்ளேர் செய்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அவன் என்ன செய்வான்? அப்ப புத்த மதத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி எங்களை என்ன பண்றான், நீங்க வந்தா எங்க எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கிருவீங்க, போயிருங்க. கண்ணியமா நடத்தினாங்க, அடிக்கல உதைக்கல, இவங்க சொன்ன மாதிரி கை விலங்கெல்லாம் போடல, கண்ணியமா வந்தார்கள், பிளேட்ல ஏற்றினார்கள், நீங்க போயிட்டு வாங்க சிதைவித்தனமா அனுப்பி வைத்து விட்டார்கள். இது கேவலமா? அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம், அவ்வளவு வேண்டாம். அரபு நாடு தானே, அவனு குர்ஆனில் அரபில படிச்சிருப்பானுங்கள, ஹதீஸ்லாம் படிச்சிருப்பானுங்கள என்று அங்க போனோம். அங்க என்ன பண்ணிவிட்டானுவ? இதேதான் இவங்க நம்ம முன்னாள் கூட்டம், இந்த சகா கூட்டம், முன்னாள் கூட்டம் இவ்வளவு பண்ண வேலை வகை வகையா என்னென்னமோ பல விதமான கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் போட்டு அங்க போனா மண்டபத்தில் கூட்டம் வாங்க, வேகமா போவோம். போன அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் கேன்சல் ஆச்சேம்பாங்க. அந்த மக்கள் அப்படி திகைத்து தடுமாறி என்ன செய்யறது தெரியாம இருக்கும் பொழுது இந்த அங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், எல்லாம் பக்காவா பண்ணியாச்சுமாங்க. இங்க இருந்து அங்க ஓடுவோம், அங்க போன அதுவும் கேன்சல் பாங்க, அங்க இருந்து இங்க வருவோம். இதெல்லாம் நீ கேவலம் நினைக்கிற? அடே நானே சொல்றேன்டா, போடா எழுதிக்கிறா, எழுது. இன்னும் எத்தனை எவ்வளவுக்கு எங்களுக்கு அலக்கழித்தார்களோ அவ்வளவு சொல்றேன். இதுல எங்களுக்கு கேவலம் எல்லாம் கிடையாது. இது எங்களை சோர்வடைய செய்யாது, இது எங்களை பின்வாங்க வைக்காது, இது எங்களுடைய பிரச்சாரத்தில் எந்த விதமான தொய்வையும் ஏற்படுத்த செய்யாது. அதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். போற இடத்துல எல்லாம் தடுக்கிறாங்க. கடைசியா இஸ்லாம் இணைய மார்க்கம் ஒரு நிகழ்ச்சியை போட்டு ஒரு சின்ன அரங்கத்தில் யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு மேல வரைக்கும் அதிகாரிகள்ட்ட வரைக்கும் சுல்தான் வரைக்கும் போய் கையெழுத்து வாங்கியாச்சுன்னு காட்டினாங்க. கன்ஃபார்ம் நினைச்சிட்டு போறோம், 7:30 மணிக்கு ப்ரோக்ராம், 7 மணிக்கெல்லாம் சொல்றாங்க, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்காக என்ன செய்யறதுங்க? இதனால கேவலமா? அடே அல்லாஹ்வுடைய ரசூலையே பேச விடாட்டி எங்களை எப்படி பேச விடுவான்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்னவெல்லாம் துன்பத்தை அனுபவித்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் படாம நீங்கள் சொர்க்கத்துக்கு போக இயலாது. அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத், சொர்க்கத்திற்கு நீங்கள் சாதாரணமாக போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கத்துக்கு போறதுன்னா ஏதோ வாழ்ந்தோம் போனோம் தொழுதோம் தஸ்பீஹ் உருட்டோம் போயிடலாமா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு வராமல், நபிமார்கள் பட்ட துன்பங்கள் இருக்கிறத அது வராம நீங்க சொர்க்கத்துக்கு செல்ல நினைக்கிறீங்களா?
மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாவு வர்ராவு, அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் அடுக்கடுக்காய் வந்தது. வஸுல்ஸிலு, பல விதங்களில் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள்? ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று ரசூலும் கூட இருந்தவர்களும் புலம்புகிற அளவுக்கு, ஏங்குகிற அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வராம எல்லாம் சத்தியத்தை சொல்ல இயலாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கு நாளைக்கு ஏற்படும். யாரும் இங்கே நிரந்தரமானவர்கள் இல்லை. எங்களை காலி பண்ணிட்டு வேற ஒருத்தர் நல்லா கொண்டாந்து வைப்பான். அவர்களும் இதை அனுபவிக்கத்தான் செய்வார்கள். காலத்துக்கும் நம்ம சரியா நேர்மைக்கு மட்டும் நீங்கள் பாடுபட்டீர்களேயானால் உங்களுக்கு துன்பங்கள் தொடர்ந்து வரும். எப்ப துன்பம் இல்லாம கௌரவமா இருப்பீங்க? நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க. யார் நாங்க அல்லாஹ் மேல சத்தியமா ஒண்ணுமே பதவி வாங்க மாட்டோம், அது வாங்க மாட்டோம் என்று சொன்னார்களோ, சொல்லிட்டு எப்ப நேர்மையில தடம் புரண்டார்களோ வாரியம் கிடைச்சு போச்சு. அந்தஸ்து அந்தஸ்து எப்ப கிடைக்கும் விளங்குதா? கொள்கையை வித்தால் அந்தஸ்து, சமுதாயத்தை வித்தால் அந்தஸ்து, ஊழல் பண்ணினால் அந்தஸ்து, பதவி, காரு, பங்களா, வீடு எல்லாம் கிடைக்கும். சத்தியத்தில் இருந்தால், வளையாமல் இருந்தால், நெளியாமல் இருந்தால், குலையாமல் இருந்தால் கிடைக்காது. கஷ்டம் தான் கிடைக்கும். அந்த கஷ்டத்தை சகித்துக் கொள்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலையாப்புறத்திலிருந்து நமக்கு உதவியை தருகிறான். இதுதான் இந்த மலேசியாவில் நடந்ததை சொல்வதற்கு முன்னால் நான் உங்களுக்கு பதிய வைக்க வேண்டிய விஷயம். என்ன மழை குலைந்தாலும் நிலை குலைய மாட்டார்கள் அளவுக்கு நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். இப்ப மலேசியாவுக்கு வருவோம். நாங்கள் மலேசியாவுக்கு செல்கிறோம். அப்ப வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்பட்டு மலேசியாவில் போய் இறங்குகிறோம். காலையில ஒரு 6 மணியை போல 25 சகோதரர்களை அழைத்து செல்கிறார்கள். நாங்கள் போவதற்கு 2 மாதத்திற்கு முன்னாடியே நாங்கள் வருவது பற்றி மலேயாவில் உள்ள தமிழ் பத்திரிகைகள்ல, ஆங்கில பத்திரிகைகள்ல விளம்பரம் செய்யப்படுகிறது, விமர்சனங்கள் செய்யப்படுகிறது, எதிர்த்தும் ஆதரித்தும் கட்டுரைகள் வெளியிடப்படுகிறது, அரசாங்கத்துக்கு புகார்கள் தரப்படுகிறது, இவங்களை வர விடக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப மலேசியா அரசாங்கம் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசாங்கமா இருந்தால், சரியான அதிகாரிகளை கொண்ட அரசாங்கமா இருந்தால், எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அரசாங்கமா இருந்தால், இதெல்லாம் கள்ளத்தனமா நாங்க போய் இறங்கலையே. கள்ளத்தனமா இறங்கணும், யாருக்கு தெரியாம திரும்பி போய் இறங்கிட்டோமா? 3 மாதமாக அந்த நாட்டு பத்திரிகையில் எங்களுடைய வருகை பேசப்படுகிறது, எங்களை எதிர்த்து பேசப்படுகிறது. நாங்க விசா அப்ளை பண்றோம். என்ன பண்ணணும்? இந்த ஜெயலலிதாங்கிறவர் இங்க வர்றதாக தகவல் இருக்கிறது, அவருக்கு விசா இல்ல. அப்படி சொல்லி இருந்தா அவன் ஒரு நேர்மையான அரசாங்கம் என்று சொல்லலாம். பேசாம இருக்கிறான், விசா தர்றான். அட விசா தான் கொடுத்துட்டீங்களே, நான் இறங்குறேன்ல விமான நிலையத்தில், என்ன பண்ண நீ? உங்களை பேச அனுமதிக்க மாட்டோம், திரும்பி போயிருங்க. நீங்க சுற்றுலாவுக்கு உங்களை கூப்பிட்டு இருக்கிறோம், நீங்க புரோகிராம் பண்ண வந்திருப்பதாக பேப்பர்ல விளம்பரம் வருது, இப்ப உங்களை திருப்பி அனுப்புறோம் சொல்லி விமான நிலையத்தில் என்ன திருப்பி அனுப்பி இருக்கணுமா இல்லையா? அதையும் செய்யல. விசா தர மறுத்திருந்தா கூட அது ஒரு நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். இறங்கணும்னு திருப்பி அனுப்பி இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். சரி, பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. எவன் உங்க நாட்டில் வந்துகிட்டு பர்மிஷன் வாங்கினா? நாங்க போயிருக்கும் பொழுது குமரி முத்துன்னு ஒரு கூத்தாடி இஸ்லாத்தை பத்தி பேசுறான் ஒரு மண்டபத்தில். நாங்க மலேசியாவில் இருக்கும் பொழுது ஒரு மண்டபத்தில் இஸ்லாத்தை யார் பேசுறா? குமரி முத்துன்னு ஒரு நடிகங்க, ஒன்றரை கண்டு மாதிரி இருப்பான். அவன் என்ன செய்யறான்? இஸ்லாத்தை பேசுறான்னு விளம்பரம் பண்றாங்க. அதுக்கு எவன்டா பர்மிஷன் கொடுத்தான்? எந்த உலமா அவனை விசாரணை பண்ணி இவர் கரெக்டான மார்க்கத்தை சொல்ல போறான்னு பத்துவா கொடுத்தாரு? அந்த நாட்டில் மண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு எவனும் பர்மிஷன் வாங்குறதெல்லாம் கிடையாது. நம்ம நாட்டிலையும் கிடையாதுல. அரங்கத்தில் நடத்தினா அவ்வளவு வேண்டாம். சொந்த நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு பொம்புல, அசிங்கத்தை பரப்பக்கூடிய ஒரு பொம்புல, ஆபாசத்தை பரப்பக்கூடிய ஒரு பொம்புல, ஃப்ரீ செக்ஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு பொம்புல, கற்பப்பை சுதந்திரத்தை பேசக்கூடிய ஒரு பொம்புல, அவளுக்கு இந்த நாட்டில் அடைக்கலம் கொடுத்திருக்கிறான். அவளை கொண்டாந்து ஹைதராபாத்ல புரோகிராம் போடுறாங்க, கல்கத்தாவில் புரோகிராம் போடுறாங்க, பம்பாயில போடுறாங்க. ஆனா ஒரு நாட்டில் அடைக்கலமா அகதியா வந்தாலுக்கு உள்ள உரிமை இருக்கும்னா உன் அனுமதியோட கண்ணியமா விசாவோட வந்திருக்கிறவனுக்கு அந்த உரிமை இல்லையா? நம்ம நாட்டில் ஹைதராபாத் நூல் வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுக்கிறான். நம்ம நாட்டில் அங்கேயும் கொடுக்கிறான்.
இங்க கொடுக்கறான் அவ்வளவுதானா? இந்த கூத்தாடிகள் எல்லாம் போய் பணத்தை கொட்டி அள்ளிட்டு வந்தாங்களே கலை நிகழ்ச்சி, அதெல்லாம் அனுமதி இல்லையடா. முஸ்லீம் நாடுங்கிற சினிமாக்காரனுக்கு அனுமதி, கூத்தாடிக்கு அனுமதி, மதுபானத்துக்கு அனுமதி, விபச்சாரத்துக்கு அனுமதி, எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டு பொய்யான மார்க்கம் சொன்ன அனுமதி, காலில் உழுவுறதுக்கு சொன்ன அனுமதி, போய் குரான் மட்டும் போதும்ங்கிறான அவங்க கூட அந்த நாட்டில் இருக்கிறான் அவனுக்கு அனுமதி, இந்த 19 கூட அவனும் 4 பேர் காணுவோம் அவனுக்கு அனுமதி. எல்லாராலையும் நாங்க ஒரு ஆள் தானே அனுமதி மறுக்கப்படுறோம். அப்ப இதான் சரி. இருக்கிற கொள்கையில எதையும் அவன் கண்டுக்கிற மாட்டேங்கிறான். நம்ம குரான் ஹதீஸ் சொன்னா மாத்திரம்தான் அவனுக்கு அலர்ஜியா இருக்கிறது. போயிட்டோமா, போன பிறகு இந்த மாதிரி ஒரு வீட்டில் பேசிட்டு இருக்கிறோம், மண்டபத்தில் கூட்டம் போட்டோம், ஒரு பஞ்சாயத்து நடக்கல, 3:30 மணி வரைக்கும் அற்புதமான முறையில் நிகழ்ச்சி நடத்தணும், கேள்வி பதில் நடத்தணும். நீங்க நாளைக்கு முறையா பர்மிஷன் கேளுங்க, இன்னைக்கு வேணாம் பிரச்சனையாகும் சொன்ன பிறகு 3:30 மணிக்கு நிறுத்திக்கிட்டோம். இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. நாங்க சனிக்கிழமை போய் சேர்றோம், சனிக்கிழமை ரெஸ்டா இருக்கிறோம், எந்த பிரச்சாரம் பண்ணல. ஞாயிற்றுக்கிழமை தான் நிகழ்ச்சி அறிவித்திருந்தார்கள். இது ஒரு வாரம் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். மறுபடி திங்கள் செவ்வாயெல்லாம் ப்ரோக்ராம் ஏன் பண்ணலன்னு உங்கள்ட்ட கேட்டா அந்த மக்கள் சொல்றது கண்ணீர் கதை. என்ன, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நாடு மலேசியா. இந்திய அரசாங்கம் கவனிக்க வேண்டும். துபாயில எல்லாம் 8 மணி நேரம் வேலை. உலகத்தில் எந்த நாட்டுக்கு நம்ம நாட்டு லேபர்கள் போனாலும் அவர்களுக்கு 8 மணி நேரம் வேலை. மலேசியாவில் இங்க இருந்து ஒர்க் பெர்மிட்ல போறான் பாருங்க, அவன் காலை 10 இருந்து ராத்திரி 10 வரைக்கும் வேலை செய்யணும். 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று 1 நாள் சம்பளம் கொடுப்பானா? 1 மாச சம்பளம் தான், 1 நாள் சம்பளம் தான். அது ஒரு நாள் என்பது அவர்களுக்கு 12 மணி நேர வேலை. இந்த வேலைக்கு இந்தியா அனுப்பக்கூடாது. முதல்ல மலேசியாவோட அக்ரிமெண்ட் போடணும். எப்படி எங்க நாட்டு மக்களை 12 மணி நேரம் வேலை நீ கூப்பிடுற? நம்ம இந்தியாவோட 12 மணி நேரம் கூட ஒத்துக்குருவானா? அடே, நம்ம நாட்டு குடிமகனை நம்ம நாட்டில் உள்ள நிறுவனங்கள்ல ஒரு அரசாங்க நிறுவனத்தில் 12 மணி நேரம் வேலை பார்த்தா கம்யூனிஸ்ட்காரன் ஒத்துக்குருவானா? இந்த நாட்டு மக்கள் ஒத்துக்குருவாங்களா? அப்ப வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொழுது இந்த மலேசியாவுக்கு செல்லக்கூடிய மக்களை கசக்கி பிழிகிறதுக்காக வேண்டி வேலைக்கு எடுக்கிறார். 12 மணி நேரம் வேலைக்கு அனுப்புறார்கள். அப்பதான் சொன்னாங்க, உங்க நாடு மாதிரி இல்ல, இது துபாய் மாதிரி இல்ல, இது சவுதி மாதிரி இல்ல, இது அமெரிக்கா பிரிட்டன் மாதிரி கிடையாது. இங்க 12 மணி நேரம் வேலை. அப்ப 10 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்தான்னா ராத்திரிக்கு எங்க கூட்டம் போடுறது? எப்படி வருவான் அவன்? மர காலையில் 10 மணிக்கு ஓடணுமே. அப்ப 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டான்னா ஒரு 2 மணி நேரம் பயானுக்கு வருவான். 10 to 10 வேலை செய்யறவன். இனிமே புரோகிராம் அடுத்த ஞாயிறு தான். டெய்லி எல்லாம் இந்த நாட்டில் புரோகிராம் நடத்த இயலாது, நடத்தினா மக்கள் வர இயலாது, பணக்காரன் தான் வர இயலும். ஏழைபாளைகள் லேபர்கள் வர முடியாது, அவர்களுடைய வேலை போல் அப்படி இருக்கு என்று எங்கள்கிட்ட சொல்றாங்க. அதனால ஞாயிறு புரோகிராமுக்கு அப்புறம் மறு ஞாயிறுக்காக நாங்கள் காத்திருந்தோமே தவிர எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்படவும் இல்லை, ரத்து செய்யப்படவும் இல்லை. அப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு சும்மாதானே இருக்கிறோங்கிறதுக்காக வேண்டி அங்க உள்ள ஒரு சகோதரி வீட்டில் விருந்து கிடைக்கிறார்கள். விருந்துக்கு போறோம். 20 பெண்கள் அங்க இருக்கிறார்கள். அந்த வீட்டை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். ஒரு 7 அல்ல 8 ஆண்கள் இருக்கிறார்கள். நாங்க ஒரு 7-8 பேர் போயிருக்கிறோம். ஒரு 15 மொத்தம் சேர்ந்து ஒரு 15 ஆண்கள், ஒரு 20 பெண்கள். ஒரு விருந்து. அந்த நாட்டில் ஒரு பிரியாணி விருந்து போட்டார்கள், அதை சாப்பிட்டோம். அப்புறமேல நாட்டு நடப்பு, மார்க்க விஷயங்கள், கேள்விகள்லாம் கேட்கிறாங்க. திடீர்னு வந்துட்டாங்க, படைய கொண்டா நிப்பாட்டாங்க. என்ன பட? நாங்க இஸ்லாத்தை கெடுப்பதற்காக, இஸ்லாத்தை விமர்சிப்பதற்காக ஒரு சதி திட்டத்தோடு இங்க குழுமி இருக்கிறோம். நீங்க மார்க்கத்துக்கு தப்பான மார்க்கத்தை போதிக்க வந்திருக்கிறீங்க, நாங்கெல்லாம் ஒழுங்கான மார்க்கத்தில் எங்க நாடு போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னை விசாரிப்பதற்கு அந்த சரியா கோர்ட்ல இருந்து அதுக்குன்னு சிலரை போட்டிருக்கிறான். அது தனி போலீஸ். அது போலீஸா இருந்தாலும் அவர்கள் மார்க்க அடிப்படையில் உள்ளதை கவனிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்னை விசாரிக்கிறார்கள். வெளியில உள்ளவங்க எவ்வளவு ஃபைட் பண்றாங்க. கடைசியா நாங்கள் காவல் நிலையம் அழைத்து சென்றுதான் விசாரிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களை அழைத்து சென்றார்கள். ஆனா என்னை கார்ல உட்கார வைத்து விட்டார்கள். உள்ள ஸ்டேஷனுக்குள்ள நான் போகவில்லை. என்னை அழைத்து விருந்து கொடுத்த பெண்கள் தான் போய் வாக்குமூலம் கொடுத்து நாங்க புரோகிராம் நடத்தல விருந்து தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே, இருந்தாலும் நீங்கள் ஷரியத் கோர்ட், அதாவது இஸ்லாம் சம்பந்தப்பட்டதை விசாரிப்பதற்காக அங்க ஷரியத் கோர்ட் இருக்கிறது. என்னது அது இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலம், நம்ம இந்தியாவில் மாதிரி பல மாநிலங்கள் இருக்கிறது, ஒரு மாநிலத்தில் மாத்திரம்
மதுஹபு, தரீகா, கால்ல உழுவுறது, தாயத்து, தட்டு, தகடு, எல்லா அனாச்சாரத்தையும் மார்க்கம் என்று நம்பக்கூடிய மாநிலம் அது சிலாங்கூர். சிலாங்கூர்ங்கிற ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட். இன்னொரு ஸ்டேட் இருக்கிற கலந்தான். அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுதியில் இருக்கிற மாதிரி மதுஹப் கிடையாது, தர்கா கிடையாது, தாயத்து கிடையாது, தட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு மாநிலம் அங்க இருக்கிறது. மீது உள்ள மாநிலங்கள் எல்லாம் இந்தியா மாதிரி மதச்சார்பற்ற மாநிலங்கள். மத ரீதியாக அவர்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. இப்ப நாங்க இந்த விருந்துக்கு போனது எந்த மாநிலமா போச்சுன்னு சொன்னா, மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள், சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், சத்தியம் குர்ஆன் ஹதீஸ், அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை, நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் வழியில் துளசேந்திரபுரம், இதுதான் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையே பாடி, இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம், தூதர் காட்டிய வழி மதுரை, ஏகத்துவமும் தூதுத்துவமும் மும்பை, அழிவை நோக்கி மும்பை, முஸ்லிம்கள் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பை, இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி, ஈமானில் உறுதி வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள், முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு, மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வாழ்வே இம்மையின் லட்சியம் லால்பேட்டை, TNPJ-யின் அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மதுரை 2006 மற்றும் முத்துப்பேட்டை, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் யாசர்பாடி, PJ-யின் கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர். சகோதரர் அல்தாஃப் ஆற்றிய உரைகள், இஸ்லாமும் நகைச்சுவையும், இஸ்லாம் கூறும் நிர்வாகம் துபாய், முஸ்லிம்கள் முன்னேறாதது ஏன் கடலூர், இஸ்லாத்தின் பார்வையில் தலாக் பாபநாசம், இஸ்லாம் கூறும் அறிவியல் உண்மைகள் அம்பத்தூர் மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட், 81 அங்கப்பநாயக்கன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 94436006 9380459818. இன்னொரு ஸ்டேட் இருக்கிற கலந்தான். அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுதியில் இருக்கிற மாதிரி மதுஹப் கிடையாது, தர்கா கிடையாது, தாயத்து கிடையாது, தட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு மாநிலம் அங்க இருக்கிறது. மீது உள்ள மாநிலங்கள் எல்லாம் இந்தியா மாதிரி மதச்சார்பற்ற மாநிலங்கள். மத ரீதியாக அவர்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. இப்ப நாங்க இந்த விருந்துக்கு போனது எந்த மாநிலமா போச்சுன்னு சொன்னா, இதையெல்லாம் நியாயப்படுத்துவான தாயத்து, தட்டு, பேய், பிசாசு, பில்லி, சூனியம், இந்த மாதிரி பிராட் பண்ணுவதை எல்லாம் இஸ்லாம் விளங்கி வச்சிருக்கிறான அந்த மாநிலத்துல தான் விருந்துக்கு போயிட்டோம். பாயிண்ட் விளங்குதா? விருந்துக்கு போன மாநிலம் எதுன்னு கேட்டா, இங்க இருந்து பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு போன மாதிரி, இங்க இருந்து கேரளாவுக்கு போன மாதிரி, நாங்கள் கோலாலம்பூர்ல இருந்து விருந்துக்கு போன ஊர் அந்த மாநிலத்தில் இருக்கிறது. வந்தது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்கள் வரல, அந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஆட்கள் தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடியவங்க. கபர் வணங்கலாம், காலில் விழலாம், தாயத்து தட்டெல்லாம் செய்யலாம் என்கிற மாதிரி கொள்கை உடையவர்கள். அழைத்தது நாளைக்கு நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். என்ன கோர்ட்டு? கோர்ட்னா கிரிமினல் கோர்ட் அல்ல, ஷரியத், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரியா நடக்கிறோமா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு கோர்ட் வைத்திருக்கிறார்கள். அதை நீங்க ஆஜராக வேண்டும் என்று சொல்லி ராத்திரி கூட்டு போய் ராத்திரியை விட்டு விட்டார்கள். ஒரு வழக்கம் போல ஒன்றும் செய்யல, ஒரு ரெக்கார்டும் இல்ல. அந்த பெண்கள் நாங்கள் கூட்டு வர்றோம்னு சொன்னாங்க, அதை அனுப்பி விட்டார்கள். சொன்னபடி காலையில போனோம். காலையில போனால் அங்க தமிழ் மக்களை விசாரிப்பதற்காக வேண்டி தமிழ் மொழியில உலமாக்கள் இருப்பார்கள், மலாய் மக்கள் விசாரிப்பதற்காக வேண்டி மலாய் மொழி பேசக்கூடிய உலமாக்கள், அது ஒரு ரீஜன் தனியா வச்சிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் விசாரிப்பதற்காக வேண்டி அதுக்கு சில ஆங்கில உலமாக்கள் இருக்கிறார்கள். நாங்க தமிழ்நாடு என்று சொன்ன உடனே எங்களுடைய செக்ஷனுக்கு அனுப்பப்படுகிறது. நாங்க போன உடனே இந்த மாதிரி குற்றவாளி கூண்டெல்லாம் நிப்பாட்டெல்லாம் விசாரிக்க கிடையாது. கண்ணியமா ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டிருந்தார்கள். கண்ணியமா சுத்தி அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். எனக்கு சூப்பரான ஒரு சோபா போட்டு என்னை உட்கார வைத்தார்கள். அவர்களோட 2 பேரும் சேர்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு சோபா போட்டு இருந்தார்கள். கண்ணியமான முறையில் உட்கார்ந்து நாங்க சிலது உங்கள்கிட்ட விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? உங்க நாட்டிலிருந்து அமமுக என்ற இயக்கத்திலிருந்து தமிமுல் அன்சார் ஒரு பையன் வந்திருந்தான். பையன் தான் அவர் சொன்னாரு. அந்த ஷரியத் கோர்ட்ல விசாரிக்கக்கூடியவர் சொன்னாரு, தமிமுல் அன்சார் ஒரு பையன் வந்திருந்தான், அவன் இப்படி ஒரு ஃபைலை தந்திருக்கிறான், உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான், இதுதான் நாங்க விசாரிக்கணும் என்று ஒரு ஃபைலை தூக்கி போடுறாங்க. அப்பதான் விளங்கிக்கிட்டோம், இது இங்கே இருந்துதான் அவ்வளவு இயக்கப்பட்டிருக்கிறது. சில பணக்காரர்களை பிடித்து, சில கேடுகட்ட காசுக்கு எதுவும் செய்யக்கூடியவர்களை பிடித்து, இவங்களை அங்கிருந்து எப்படியா காலி பண்ணிருங்க என்று சொல்லி, நம்மளை பத்தி இங்க உள்ள ஜமாஅத் உலமாவுல போட்ட நோட்டீஸுகள், நம்மளை பத்தி பல மதரசாக்கள்ல போட்ட பிரசுரங்கள், இதுகளை எல்லாம் அப்படி ஒன்னா திரட்டி இதை கொண்டு பண்டார கொண்டு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னோட அந்த மொத்த ஃபைலையும் படிச்சுட்டு அந்த விசாரணை அதிகாரியா இருக்கக்கூடிய லத்தீப்ங்கிற அந்த ஆலிம், அந்த உஸ்தாத், அவர் ஒரு தொகுத்து வச்சிருக்கிறார் பட்டியல். இந்த ஃபைல்ல உள்ளத நான் பட்டியலா வச்சிருக்கிறேன், இதுல எல்லாம் அடங்கி போச்சு, இதைத்தான் நான் உங்கள்ட்ட கேட்க போறேன்
அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, நீங்க இந்துக்களுக்கு ஏஜெண்டாக செயல்படுகிறீர்கள். எனக்கு அங்க ஒரு குற்றச்சாட்டு, நீங்க அந்த நாட்டில் இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்க, முஸ்லீம் நாடுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்துக்களுக்கு ஏஜென்ட் ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தா நம்மள கேஸ்ல ஈஸியா சிக்க வச்சிடலாம். அதுக்காக எப்படி போட்டு கொடுத்துருக்காங்க கேட்டா, இந்துக்களுக்கு இவர் ஏஜென்ட், இந்து மதத்து கொள்கையை இஸ்லாத்துக்குள்ள நுழைச்சு முஸ்லிம்களை இந்துவாக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறான் முதல்ல அந்த ஆள். ரெண்டாவது, கோயம்புத்தூர்ல வாசிக்கிட்டு இருக்கிறாரு, கோயம்புத்தூர்ல குண்டு வைத்ததுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தீவிரவாதத்தை தூண்டுகிறீர்கள் சொல்லி இந்த ரெண்டு சொன்ன உடனே கொஞ்சம் நிறுத்துங்க. நான் சொன்னேன், இத ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கள, இது ரெண்டையும் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு விளங்கலையா? ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டு முரணா இல்லையா? இந்துவுக்கு நான் ஏஜெண்டா இருந்தா இந்துவை கொள்றதுக்கு நான் எப்படி குண்டு வைப்பேன்? இந்துவை அழிக்கிற குண்டு வச்சவனை எப்படி இந்துக்கள் ஏஜெண்டா நியமிப்பாங்க? எழுதி கொடுத்ததான் கிறுக்கு பைய கொடுத்தாண்டா நீங்களா சிந்திக்க மாட்டீங்களா? நான் நிறுத்தி கேட்டேன், ஏண்டா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இல்லையா? நான் இப்படி கேட்கிறேன், ஏங்க இப்படி சொல்றீங்களா, கேட்கறீங்களே, இது கேட்காம உங்களுக்கு தெரியுமே ஒரு விஷயம் சத்தியமா அசத்தியமாங்கிறதுக்கு பெரிய அளவுகோல் முரண்பாடு தான். அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டுச்சு வைங்க, பொய், வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், யாரையும் கூப்பிட வேண்டாம். அப்ப நான் சொன்னேன், இந்துக்களுக்கு ஏஜெண்டாக நான் இருந்தால் அந்த இந்துக்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், குண்டு வச்சிருக்க மாட்டேன், அவர்களுக்கு சார்பா நான் இருந்திருப்பேன். நான் குண்டு வச்சது நெசமா இருந்தா ஒரு குண்டு வச்சவனை தானா ஏஜெண்டா நியமிப்பான், அவனை அழிக்கிறதுக்கு குண்டு வச்சிருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி ஏஜெண்டா நியமிப்பான விட ஓகே, ஒரு அந்த ரெண்டு கேள்வி முடிஞ்சு போச்சு. ஒரு கொஸ்டின் சொல்லிக்கிட்டு வரும்போது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்தவர் கேட்கிறாரு, நீங்கள் மார்க்க ரீதியாக சில தவறான கொள்கைகளை உங்கள் நாட்டிலே பிரச்சாரம் செய்கிறீர்கள் அப்படின்னு புகார் தந்திருக்காரு. நான் சொன்னேன், இதை கேட்க உங்களுக்கு அதுக்கு முன்னு சொல்லிடுறேன், விசாரணைக்கு போகும் பொழுது நம்ம மேல அன்பு உள்ள சகோதரர்கள் சில பேர் சொன்னாங்க, இவங்க ஒரு காட்டு மிராண்டியான ஒரு ஆளுக்கு என்ன பண்ணாலும் ஏதாவது செஞ்சு போடுவாங்க, ஒண்ணும் இல்லாதெல்லாம் உள்ள பிடிச்சு வச்சிருவாங்க. அதை நான் கண்ணால கண்டேன். விசாரிச்சு இந்திய மக்கள் எவ்வளவு தமிழ் மக்கள் அங்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு 50,000 பேர் சிறை கூட்டணியில மலேசியாவில் இருக்கிறார்கள், 50,000 பேர். அது பின்னாடி நாங்கள் அதற்குரிய போராட்டத்தை ஒன்று அறிவிக்க போறோம், அவருடைய குடும்பங்களை எல்லாம் திரட்டி பின்னாடி வச்சுக்கிறோம். அப்ப இவங்க எந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு அரசாங்கம் இது, அதனால நீங்க என்ன செய்யுங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க. அவங்க விசாரிச்சாங்க என்று சொன்னா, நாங்களும் சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லி கொடுங்க, என்ன மதுஹப்னு கேட்பாங்க, சாபி மதுஹப்னு சொல்லி கொடுங்க, பேசாம அனுப்பி விட்டுருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி எனக்கு சொன்னார்கள். நான் சொன்னேன், அப்படி இருந்தா நான் என்னைக்கு 80ல காணாம போயிருப்பேன். இவ்வளவு பெரிய பாதையை நான் கடந்து வந்திருக்க தேவையில்லை. அவர்கள் கேட்பார்களே, ஆனால் மதுஹபை கேட்டால் மதுஹபை எதிர்ப்பவன் என்றுதான் நான் சொல்வேன், மதுஹப் தப்பு என்று நான் வாதிடுவேன். அதுக்காக வேண்டி அவர்கள் சிறையில் அடைப்பார்களே, ஆனால் அதை மன மகிழ்வோடு நான் ஏத்துக்கிறேனே தவிர பாக்கணும் சொல்லி காட்டினார். என் சகோதரர்கள் மத்தியில் நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு அன்புல சொல்றீங்க, நான் ஒரு கொள்கைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், ஒரு காலத்திலும் இவர்கள் என்னை விட வேண்டும் என்பதற்காக நான் பொய் சொல்ல முடியாது என்று நான் சொல்லிட்டு உள்ள போறேன். போனோட கேட்கிறார்கள், கேள்வியை கேட்கிறாங்க, நீங்கள் இந்தியாவில் என்னென்ன சில கொள்கைகளை சொல்லி பட்டியல் போடுறேன், சில கொள்கைகளை சொல்லி இதையெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் சொன்னாங்க. நான் சொன்னேன், இதை கேட்க நீங்க யார்? முதல்ல உங்க நாட்டில் நான் ஏதாவது செஞ்சாதான் நீங்க கேட்க இயலும். என் சொந்த மண்ணில் நான் எந்த கருத்தை சொன்னாலும் அதை விசாரிக்க முதல்ல உங்களுக்கு ரைட்டு கிடையாது. எங்க நாட்டில் ஏதாவது நாங்க ஒரு தப்பே செஞ்சிருப்போம், கொலையே செஞ்சிருப்பையா, நீங்க கேட்பியாத, அது எங்க நாடு கேட்கும். மீடியா வேல்டு வழங்கும் புதிய தலைப்புகள், சகோதரர் S.M. பாக்கர் ஆற்றிய உரைகள், இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாம்பேட்டை, ஒற்றுமை புத்தானத்தம், இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும், வரதட்சணை போர் வன்கொடுமை இலங்காக்குறிச்சி, முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீடு சிவகாசி, சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள், மௌலூது ஒரு ஆய்வு பேராபூரணி, தகடு தாயத்து துபாய், கடன் வரதட்சணை துபாய், அல்லாஹுவை நம்புவது எப்படி, தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் SSU சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை, நபிசெல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சம்சுலுகா ரஹ்மானி மதுரை, இன்றைய கலாச்சார உலகில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு MS சுலைமான் கத்தார், நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும் பெமினா மாஜிதா பேகம், பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் அறந்தாங்கி, தொழுகையின் அவசியம் அறந்தாங்கி மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட், 81 அங்கப்பநாயக்கன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 9444360006 9380459818. நான் கொலையே செஞ்சிருந்தாலும், நான் கொள்ளையை அடிச்சிருந்தாலும் அதை கேட்க உனக்கு என்ன ரைட் இருக்கு? நீ யார், நான் யாரு?
நீ வேற நாட்டுக்காரன், நான் வேற நாட்டுக்காரன். நான் தெளிவா சொன்னேன். இதை விசாரிக்க நாங்கள் எங்கள் நாட்டில் எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்கிறோம் என்பதை விசாரிக்க உங்களுக்கு ரைட் கிடையாது. இருந்தாலும் இது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம். சட்டத்துக்காக நான் சொல்லவில்லை. மார்க்கத்தில் நான் சொல்றது சரி என்பதற்காக நான் பதில் சொல்ல தயார். பதில் சொல்லுவேன். உங்களுக்கு ரைட் இருக்குங்கிறக்கா சொல்லவில்லை. எனக்கு கடமை இருக்குறக்கா நான் சொல்றேன், கேளு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேள்விக்கு என்ன இல்லன்னா அவன் எதுல கேட்க ஆரம்பிப்பானே, அவனுக்கு தேவையில்லை கேட்பானே. ஓ நாட்டுல வந்து நான் கையை பிடிச்சேன்னு சொல்லு, ஊழல் பண்ணேன்னு சொல்லு, ஓவர் ஸ்டே பண்ணேன்னு சொல்லு, பெருமிதி இல்லாம வந்தேன்னு சொல்லு, அதை நீ கேட்கலாம். என் நாட்டுல போய் நான் என்ன செஞ்சா உனக்கு அதை கேட்க நீ யாரு? நீ என்ன சர்வதேச போலீஸா? இது மாதிரியான அடிப்படையில் நான் அழுத்தமாக சொல்லிவிட்டு இப்ப கேளுங்க, எது வேண்டாலும் கேளுங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? சில கேள்விகள். முதல் கேள்வி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றீங்க. பெரிய பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. அதான் எழுதிருக்காங்க அதுல. அல்லாஹ்வுக்கு வந்து உருவம் இருக்குன்னு சொல்றீங்க. நாம எல்லாம் உருவமற்ற இறைவனை நம்பக்கூடியவர்கள் சொல்றாங்க. நாவலடிமை பாட்டெல்லாம் படிக்கிறாரு. உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர், உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கும் உண்மையானவர் அப்படின்னு நாவலடிமை படிச்சுட்டா. அதான் ஆதாரம். நாவலடிமைலாம் படிச்சிருக்கலாம். எடுத்துக்காட்டு நம்ம உருவமற்ற இஸ்லாம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இது வந்து இஸ்லாத்துல தப்பு தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இப்படி உருவமற்ற இறைவன் நீங்க சொல்றீங்களே, அது எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க? நான் கேட்டேன், ஏப்பா மறுமை நாள்ல இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? நான் உங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஆலிம்கள் தானே, அங்க தெரியல, ஹதீஸே படிக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன்? இதுல எல்லாமே வச்சிருப்பேன். அவ்வளவு ஹதீஸ் 30,000 கிதாப் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன். எடுத்து வாசிச்சு, இது புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது, இத பாருங்க என்று காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையிலே முழு நிலவை பார்ப்பது போல உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறைவனை பார்ப்பீர்கள்னா பார்வையில் அடங்குறது என்னவா இருக்கு? காத்த பார்க்க இயலுமா? கரண்ட பார்க்க இயலுமா? ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்க இயலுமா? பார்க்கிறதுனாலேயே 2 டைமென்ஷன் இருந்தா தான் பார்க்க முடியும். டைமென்ஷன் இல்லைன்னா பார்க்க இயலாது. அப்ப பார்க்க இறைவனை பார்ப்போம்னு சொல்றாங்களப்ப, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இறைவன் ஒண்ணுமில்ல, மின்சாரம் சக்தியா? நம்மளை வந்து இப்படிலாம் அல்லாஹ் படைச்சிருக்கான்னு நம்மளை விட சூப்பரா இருக்க மாட்டான். அதனால இறைவன்கிறவன் ஒண்ணும் இல்லாதவன் நீங்க சொல்லி சொல்லி தான் இறையச்சமே மக்கள்கிட்ட இல்லாம போச்சு. பயம் வர மாட்டேங்குது. நமக்கு யாரை பத்தி பயம் வருது? போலீஸ்னா பயம் வருது, அதிகாரிகள் தான் பயம் வருது, ரவுடியை கண்டா பயம் வருது, பள்ளிக்கூடத்து வாத்தியாரை கண்டா பயம் வருது, பெரியவர்களை கண்டா பயம் வருது. சில பேருக்கு அவுளியான்னு சொன்னா கூட பயம் வருகிறது. அல்லான்னு சொன்னா பயம் வர மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ஒண்ணும் இல்லாதான் அல்ல. எப்படி பயப்படுவான்? அல்லாஹ்வுக்கு ஏன் பயப்பட மாட்டேங்கிறான்? ஒண்ணும் இல்லன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் இல்லாத நம்மள என்ன பண்ணி போடும்? ஒண்ணும் இல்லன்னு சொல்லியே சொல்லி கொடுத்து பயம் இல்லாம ஆக்கிட்டீங்கன்னு நான் சொல்லி இதை எடுத்து போடுறேன். குர்ஆன்லயே இருக்குங்க. எங்க இருக்கு குர்ஆன்லங்கறாரு? பாச்சு காட்டுறேன். உஜூஹுன் யௌமைதின் நாலிரத்துன் இலா ரப்பிஹா நாலிரா. மறுமை நாளிலே சில முகங்கள் அவனை கண்களால் பார்த்து பரம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப கண்களால் பார்த்து நம்ம பரவசம் அடைவோம் என்றால் கண்களுக்கு தென்படுவான். தென்படுறவன் யார் என்று கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், கலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் வடிவத்தில் அல்லாஹ் படைத்தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? அடுக்கடுக்கா ஹதீஸ அள்ளி போட்டனா முடிச்சிட்டு ஓகே. அடுத்த கேள்வி சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா சொல்றேன். இன்ன ஆயத்துக்காக சொல்கிறேன், இன்ன ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறேன். இது இருக்குதா இல்லையா? இருக்குது. புரிஞ்சு வச்சுக்க. நான் விலைக்கு சொன்னேன், நான் ஷார்ட்டாக்கு போயிட்டு இருக்கிறேன். அதை பத்தி கேட்டார்கள். அதே மாதிரி நீ மதுகபை எதிர்க்கிறீர்கள். ஆமா எதிர்க்கிறேன். என்ன மதுகபை? அதுதான் பெரிய விஷயமா இது. மதுகபை எதிர்க்கிறீர்கள்? ஆமா எதிர்க்கிறேன். மதுகபை பின்பற்ற வழிகேடு. குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்ற வேண்டும். மதுகபு ஷாஃபி ஹனபி குரூப் இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆதாரங்களை எடுத்து போட்டேன். ஷாஃபி இமாமே உங்க சொல்லலையா? ஷாஃபி இமாமுக்கு மாத்தமா நீ செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். நான் அடுக்கடுக்காக ஆதாரங்கள் அள்ளி போட்டுட்டே இருக்கிறேன். இன்னொரு நாளைக்கு விவரமா அதை பேசிக்கிறோம். அந்த சான்றுகள்லாம் எடுத்து போட்டு ஒண்ணுக்கு பதில் சொல்லி முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் முடிந்த பிறகு அவர் சொல்றாரு, இதுல உங்களுமே எந்த ஆக்ஷன் எடுக்கல. நீங்க குர்ஆனை தூக்கி போடுறீங்க, நீங்க ஹதீஸை தூக்கி போடுறீங்க,
நாங்கள் உங்கள் மீது போட்ட அந்த வழக்கை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம். புரிஞ்சு போச்சா? சில பேர் சொன்னாங்க வளைஞ்சா விடுவிச்சிருவான்ட்டு. அல்லாஹ் எப்படி ஆக்குறான்னா அந்த தப்பான கொள்கையில உள்ள ஆலிம்களை நம்ம குர்ஆன் ஹதீஸை எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி ஆக்குறான், அவன் மனசுல மாற்றத்தை உண்டாக்குறான். அதான் அல்லாஹ். நம்ம கணக்கு வேற, அவன் கணக்கு வேற. அவனே இந்த மதுகபு தரிகா தர்காவுல மூழ்கி போனவன நீ சொல்றது கரெக்ட்னு சொன்னா அதாச்சும் பரவாயில்லை. விசாரணை எல்லாம் முடிச்சு எந்திரிச்ச உடனே உங்களுடைய சீடிகள் உங்களுடைய புக்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு செட்டு தாங்க. சுப்ஹானல்லாஹ். இதான் உங்க என்னென்ன சொல்றீங்க நாங்க அறிந்து கொள்ள விரும்புறோம், நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட இருக்குது என்று சொல்லி அபிஷியலாக அந்த அதிகாரிகள் விசிட்டிங் கார்டு என்ற கொடுத்து சொல்றார்கள். அப்ப இந்த விசாரணை ஃபெயிலியரா போச்சா? ரப்புல் ஆலமீன் மறைமுகமா துணை செஞ்சானா? அவன் மீது அசைக்க முடியாத உறுதி வைத்தவர்களுக்கு யார் நம்மளை உள்ள போடுவார்களோ அவர்களுடைய கையை கொண்டு விடுதலை செஞ்சானா? வெளியே வர்றோம், காசு வாங்கின அந்த போலீஸ், அங்க உள்ள போலீஸ், மாநில போலீஸ் வந்து 10 லட்சம் ரிங்கிட், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல 10 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் கொடுத்து அதுல இல்லாட்டி எதுலயாச்சும் முடிச்சு இவனை போடு அப்படின்ட்டாங்க. அப்பதான் என்ன பண்றான், என்னை வெளியே வர்றேன் விடுதலை வெளியே வர்றேன், இவன் பிடிச்சி வண்டியில இறங்குறான் போலீஸ். அட என்னடா வழக்கு போட்டீங்க, கோர்ட்ல விடுதலை ஆயிட்டன்ல, நான் ஆர்குமெண்ட் பண்ணி நான் சொன்ன சரின்னு நிரூபிச்சு வெளியே வந்துட்டேன்ல, அப்புறம் என்னடான்னு கேட்டா இன்னும் உங்களை விசாரிக்க வேண்டி இருக்குது. போலீஸுக்கு அப்புறம் என்ன வேலை? நான் என்ன செஞ்சேன், அந்த நாட்டுல ஒரு வீட்டுல சோறு நீங்க போனது, ஒரு மேடையில பேசுனதை தவிர வேற எந்த வெளி உலகத்துக்கு நான் போகல. என்ன குற்றத்தை விசாரிக்க போறான்? திருடுனா, கொலை செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, யாரை ஏமாத்தினா, எது இவன் விசாரிக்க என்ன ரைட் இருக்குது? இதெல்லாம் அரசாங்கம், என்னுடைய இந்திய அரசாங்கம் பின்னாடி தட்டி கேட்க நான் எழுத்து மூலம் மகஜர் அளிக்க போகிறேன். இந்த மாதிரி கேட்டதுக்கே குற்றம், அது என்னை கேட்டிருக்க கூடாது. மார்க் அடிப்படையில் ஒன்னு குற்றம் சாத்தினியா, விசாரிச்சுட்டானா, தீர்ப்பளிச்சுட்டானா, விட்டுணுமா இல்லையா? என்ன ஏத்திக்கிட்டு நேர கேம்ப் கொண்டு போறாங்க. கேம்ப்னா என்ன? மத்திய அரசாங்கம், அங்குள்ள மத்திய அரசாங்கத்தில் உள்ள வெளிநாட்டு குற்றவாளிகள் அடைக்கப்படுற சிறை கேம்ப் கொண்டு போறாங்க, உள்ள அடைக்கிறதுக்காக வேண்டி. உள்ள கொண்டு போய் என்னை கொண்டு உள்ள உட்கார வச்சு எழுதுறதுக்கு எல்லாம் வச்சு உட்கார்றாங்க. பெரிய அதிகாரி வந்தார். நீ எந்த அடிப்படையில் இவனை உள்ள வைக்கிற, இவன் செஞ்ச தப்பு என்ன, அதான் அந்த கோர்ட்ல விடுதலை செஞ்சாங்களே, வேற என்ன செக்ஷன் போட்டிருக்க ஒண்ணும் இல்ல, தீர்ப்படா, இதுக்கு நான் தானே கிடைச்சேன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய சிறை அதிகாரிகள் என்ன உள்ள வைக்க மறுத்துட்டாங்க. 3 மணி நேரம் கூட்டிட்டு போனான், அவ்வளவு தூரம் 3 மணி நேரம் என்னை கூட்டிட்டு போயிட்டு மறுபடி 3 மணி நேரம் கொண்டு வராங்க திருப்பி. சில பேர் சொன்னாங்க என்கவுண்டர் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க, அப்படி செய்வாங்க, அதுவும் செய்வாங்க, எங்க காணாக்கிடுவாங்க. அப்ப அது கூட நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்க கஞ்ச முடியுமா? திருப்பி கொண்டு வர்றாங்க 3 மணி நேரம். அந்த ஒரு குக்கிராமத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு லாக்கப்ல வச்சு விட்டாங்க. லாக்கப்ல வச்சா அங்க ஒரு தமிழ் சகோதரர்கள் சில பேர் இருக்கிறாங்க, பாக்கி எல்லாம் இந்தோனேசியா பல நாட்டுக்காரங்க, பாஷை விளங்காது. அந்த தமிழ் சகோதரர் உட்கார்ந்து ராத்திரி கூட உட்கார்ந்து விடிய நாங்க அடிச்சு உட்கார்ந்து இருந்த பல விஷயங்களை பேசிக்கிட்டு அந்த பசங்க சொன்னாங்க, உங்களை ஏன் உள்ள வச்சுக்கலாம் தெரியுமா? கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு வச்சிருக்கான், காலையில கொண்டு போய் ஹெராயின் வச்சிருக்கும் போது கையங்களமா பிடிச்சேன்னு உங்களை கொண்டு தள்ளிடுவாங்க. ஹெராயின் போதைப் பொருள் கடத்தினதாக உங்களை வந்து ஒரு 6 மாசம் உள்ள வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கொண்டாந்து வைப்பாங்க. காலை அது சொல்லி முடிக்கும் போதே ஒரு அதிகாரி வர்றான், காலைல 10 மணிக்கு உன்னை கோர்ட்டுக்கு கூட்டு போறோம். கோர்ட்டுக்கு யாரை கூட்டு போவாங்க? வழக்கு இருந்தா தான் கூட்டு போகணும். ஏமலை எந்த வழக்கும் இல்ல, போட்ட வழக்கு தள்ளுபடி ஆச்சு, கோர்ட்டு கூட்டு போறாங்கண்ணா. இவங்க சொன்னதும் டேலி ஆயிடுச்சா, நம்ம ரெடி ஆகிட்டோம், சரி ஜெயிலு தான், பொய் வழக்கு தான், அது ஈசுன வீடு சொன்னது தான், ஆவுறது ஆவட்டுன்னு சொல்லி நம்மளை நாமளே தயார்படுத்திட்டு என்ன செய்யறோம்? ராத்திரி பூரா உட்கார்ந்து பசங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு தாவா பண்ணி, குமார்னு ஒரு பையன், இன்னும் 2 ஆளுக்கு இருந்தாங்க, அவங்களோட பேசி கொண்டிருந்தோம். காலையில 7 மணிக்கு பார்த்தா மத்திய அரசாங்கத்தினுடைய இமிகிரேஷன் அதிகாரிகள் வந்து இவங்க குடியிலிருந்து மீட்கிறாங்க. போலீஸ் மாநில அரசாங்கத்திலிருந்து 10 மணிக்கு கோர்ட்டு கூட்டு போயிருப்பான். 7 மணிக்கெல்லாம் அந்நேரத்தில் அரசாங்கம் செயல்படாது, 10 மணிக்கு தான் ஆபீஸ் செயல்படும். நீங்கள் பண்ண அந்த முற்றுகையில மலேசிய அரசாங்கம் அடி பண்ணிஞ்சு அரண்டு போய் மலேசியா வரலாற்றிலே கிடையாது. புடிச்சா புடிச்சதுதான், எவனுக்கு பணிய மாட்டான். இங்க நீங்க பண்ண அதிரல் என்ன பண்ணிட்டான்னா மத்திய அரசாங்கத்தை காலையில் அவனை எழுப்பி விட்டு இங்க உள்ள அதிகாரிகள் இவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப, நீங்க என்னதான் நீங்க முற்றுகை பண்ணாலும் இதை யார் தெரிவிக்கணும்? அதிகாரிகள் அவனுக்கு ஒழுங்கா தெரிவிக்கணும்ல. இங்க உள்ள அதிகாரிகள் ஒண்ணும் இல்ல தெரிவிச்சிருந்தா ஒன்னும் ஆயிருக்காது. நீங்க முற்றுகையிட்டதை அது ஒரிஜினல் வடிவத்தில் இங்க உள்ள மத்திய அரசாங்க உளவுத்துறை அதிகாரிகள், மாநில அதிகாரிகள் எல்லாம் யதார்த்தத்தை விளக்கின பிறகுதான்
மத்திய அரசாங்கத்துக்கே தெரியுது இந்த சிலாங்கூர் மாநிலத்தில் ஒரு அடக்குமுறை நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, ஒருவனுக்கு அநியாயம் செய்யப்படுது என்று சொல்லி அவங்க தலையிட்டு என்னை 7 மணிக்கெல்லாம் எடுத்துட்டு போய் இமிகிரேஷன் ஆபீஸ்ல தலைநகரம் அமைந்திருக்கக்கூடிய தலைமை செயலகம் அமைந்திருக்கக்கூடிய புத்தராஜயாங்கிற அந்த ஏரியாவில் கொண்டு போய் இமிகிரேஷன் ஆபீஸ்ல வந்து உட்கார வைத்து விட்டார்கள். உங்களை எப்படி இன்னைக்கு அனுப்பிடுவோம், டிக்கெட் தான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணியமான முறையில் வைத்து 7 மணிக்கு அனுப்பிட்டான் சேர்ந்து வைங்களேன். இப்ப என்ன மேட்ரு, அவர்கள் நான் நினைத்து கூட பார்க்கல, கண்டிப்பா போய் விலக்கு போட்டுருவாங்க. இவங்களுக்கு என்ன செய்ய முடியும், என் கூட வந்தவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்னும் உரிமை கிடையாது. நம்ம நாடு மாதிரிலாம் ஜனநாயக நாடு கிடையாது, எதுக்கு மதிப்பை கொடுக்க மாட்டான். இந்த மாதிரியான ஒரு நாட்டில் கூட அல்லாஹ் நினைச்சது நடக்குமே தவிர அவங்க நினைச்சது நடக்கல. 1 கோடி கொடுத்து நடக்கல, பேப்பர்கள்ல பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்து நடக்கல, பண்டல் பண்டலா கட்டி கொண்டே கொடுத்து நடக்கல. அங்க உள்ள உலமாக்களை எல்லாம் கையில் எடுத்து அவர்கள் என்னை விசாரிக்கிறதுக்கு நியமித்து கூட ஒண்ணு நடக்கல. இது அவன் நாடனும். அல்லாஹ் சொல்ல சொல்றான், புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் அணுகாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் விதிச்சது அணுகும், விதிக்கலன்னா எவனாலே ஒண்ணு பண்ண இயலாது. நான் இன்னைக்கு இங்க பேசணும்னு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கும் போது எந்த கொம்பனுக்கு என்ன உள்ள வைக்க இயலும்? அல்லாஹ் எழுத போய் தான் வந்திருக்கிறேன். ரப்புல் ஆலமீன் நான் வந்து இத்தனாந்தது இறங்க வேண்டி அவனுடைய பதிவு புத்தகத்தில் எழுதி இருக்கும் பொழுது இவன் எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் மாற்ற இயலுமா? அப்ப ரப்புல் ஆலமீனுடைய பெரும் கருணையோடு நம்ம வந்துட்டோம். வராட்டா கூட அதுக்காக கலங்க மாட்டோம், நாங்களும் கலங்க கூடாது. நீங்களும் இது போன்று நாளை ஒன்று நடந்தால், நாளை எங்களுக்கு வேறு மாதிரியான வழக்கு போடப்பட்டால், தூக்குமலைக்கு கொண்டு சென்றால், எங்களை காராகிரகத்தில் காலத்துக்கு வைத்தால், சத்திய பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக எடுத்து செல்ல வேண்டுமே தவிர இதற்கெல்லாம் கலங்கி பின்வாங்க கூடாது என்று கூறி கொடுத்த நேரம் முடிந்துவிட்ட காரணத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.